நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ரேங்கிங். ரைட்டுங்களா? நேரடியாகவே நம்ம சமக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டில் முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ப்ராப்ளம், இந்த நம்பர் ரேங்கிங்கில் இருந்தும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம இன்றைக்கி சமக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமு ரேங்க்ஸ் 17th in a class of 48 student. What is his rank from the last? ரைட்டுங்களா? அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 48 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 48 ஸ்டூடெண்ட்டில் ராமனுடைய ரேங்க் வந்து 17வது ரேங்க்கு. வாட் இஸ் ரேங்க் ஃப்ரம் த லாஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸி பாருங்கள். இப்போது ராமனுடைய ரேங்க் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே? ஸோ அப்படின்னா அவருக்கு முன்னாடி 16 பேர் இருக்காங்க. ரைட்டு. மொத்தம் அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 48 பேர் இருக்காங்க. அப்போ 48னா 48ல் இருந்து இந்த 17 கழிச்சாச்சுன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஸோ 48ல் 17 கழிச்சானா என்னாகும்? 31 பேர் அவங்களுக்கு கீழே இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம கீழே இருந்து இப்போ அவருக்கு ரேங்க் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 31 பேர் ரேங்க் போட்டு இவரையும் சேர்த்துக்கிடணும் இல்லையா? அப்போ அவருக்கு 32வது ரேங்க் கிடைக்கும். அப்போ 31 பேர் கீழே இருக்காங்க. அவருக்கு வந்து மறுபடியும் அடுத்த ரேங்க் போடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய ரேங்க் என்னவா இருக்கும்? 32 அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய ஆப்ஷனில் வந்து ஈங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ரைட். ரெண்டாவது ஒரு சம் பார்க்கலாம். ரைட். ரெண்டாவது சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமலா ரேங்க் 6th from the top and 25th from the bottom of a class. Bottom in a class. How many students are there in a class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது கமலான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுடைய ரேங்க் வந்து டாப்பில் இருந்து எத்தனாவது ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ரேங்க். அப்படின்னா அவங்களுக்கு மேலே 5 பேர் இருக்காங்க. ரைட்டுங்களா? அதே இது பாட்டத்தில் இருந்து அவங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th. அப்போ அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 24 பேர் இருக்காங்க. இப்போது நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஸ்டூடெண்ட் ஆர் தேர் என்ன கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 24 பேர் அவங்களுக்கு கீழே இருக்காங்க. அவங்க 25, அவங்களுக்கு மேலே ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 1 25 5 30. ரைட்டுங்களா? அப்போ 30ங்கிறது நமக்கு ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ரைட். ஸோ 2 பேசிக்கான சம் தான். ஆனால் இதுவும் கேட்டிருக்காங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். அதனால தான் உங்களுக்கு இந்த பேசிக் சம்மையும் நம்ம கொடுத்துருக்கோம். பொதுவாக இதில் வந்து சில ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி -1 +1 அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. நம்பர் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம அந்த மெத்தடில், அந்த ஜென்ரல் மெத்தடில் போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்லி திங் இஸ் நம்ம கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத மேட்டர். ரைட்டுங்களா? மூணாவது இப்போ ஒரு சம் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட் P is 13th from the left hand and Q is 17th from the right hand. Both of them interchange their position and B becomes 16th from the left and Q's position from the right hand. அப்போ அதில் வாட் இஸ் Q's position அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோங்கிறது இப்படி போட்டால் ரோ, இப்படி போட்டோம்னா காலம், நெட்டுக்கு போட்டால் காலம். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அப்படிங்கிறவர் இது லெஃப்ட் ஹேண்டு இல்லைங்களா? சரி, எனக்கு தெரியும் இது, நான் இந்த சைடு எனக்கு ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. ஸோ அதனால் எதுவும் குழப்ப வேண்டாம். ஸோ இது வந்து என்னது? ரைட் ஹேண்டு. இந்த இடம் வந்து என்னது? லெஃப்ட் ஹேண்டு. ஓகே. இப்போது அந்த ரோவில் P is 13th from the left hand அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து பார்க்கும்போது 13வது ஆளாக யார் இருக்காங்களாம்? P இருக்கார், 13. ரைட்டுங்களா? ரெண்டாவது Q is 17th from the right hand அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிட்டு இருந்து Q இருக்கார், அவர் வந்து 17th அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிட்ட இருந்து பார்க்கும்போது இவர் 17th, இவர் லெஃப்டில் இருந்து பார்க்கும்போது P வந்து 13th. ரைட்டுங்களா? இப்போ போத் ஆஃப் தம் ஆர் இன்டர்சேஞ்சு. அதாவது இவர் இங்கே வந்துடுறாரு, இவர் இங்கே வந்துடுறாரு. அப்போ Q இந்த இடத்துக்கு வந்துடுது, P இந்த இடத்துக்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ P இந்த இடத்துக்கு வந்த பிறகு இதனோட பொசிஷன் என்னவான்னா 16 அப்படின்னு ஃப்ரம் த லெஃப்டில் இருந்து 16வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. ஏற்கனவே அவர் 13வது இடத்துல இருந்தார். இப்போ லெஃப்ட்லேருந்து 16 இடம் இருக்குன்னா 3 இடம் கூடியிருக்காரு. 14 15 16. ரைட்டுங்களா? 14 15 16. அப்போ 3 இடத்துக்கு கூடியிருக்காரு. அப்போ இவர் இவருடைய இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படின்னா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக இவர் 3 இடத்துக்கு இங்கே கூடியிருக்காருன்னா அப்போ இவர் இங்கேருந்து இங்கே வராரு. இவர் எத்தனை இடத்துக்கு கூடியிருப்பார்? 3 இடத்துக்கு இங்கிட்டு வந்திருப்பார் இல்லைங்களா? அப்போ 17னா 18 19 20. ரைட்டுங்களா? ஸோ 17 + 3 = என்ன வரும்? 20. சிம்பிள். ரைட்டுங்களா? அப்போ 20ங்கிறது இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். கிளியர்? ரைட். இப்போ நாலாவது ஒரு சம் பார்க்கலாம். இன் a row of 40 boys, when Kamal was shifted to his left by 4 places, his number from the left hand of the row become 10.
What was the number of Kumar from the right hand of the row if Kumar was 3 places to the right of Kamal's original position அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு முதல்ல போட வேண்டியது என்ன, ஒரு ரோ போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? இந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களா, 40 பேர் இருக்காங்க. இதில் கமல்னு ஒருத்தர் இருக்கார். கமல் இங்கே இருக்காருன்னு வச்சுக்குவோம். கமல் இங்கே இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். கமல் என்ன பண்ணுறாரு, நமக்கு தெரியும் லெஃப்ட் இது, ரைட் ஹேண்ட் இது. கமல் என்ன பண்ணுறாரான்னா, அவருக்கு லெஃப்ட் சைடில் 4 பிளேஸ் தள்ளி போகிறாராம். அப்போ 1 பிளேஸு, 2 பிளேஸு, 3 பிளேஸு, 4வது பிளேஸ். இந்த 4வது பிளேஸ் தள்ளி வந்த பிறகு அவருடைய பிளேஸினுடைய எண்ணம் என்னவா, 10 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய ஒரிஜினல் பொசிஷன் என்னவா இருந்திருக்கும், 14 இருந்திருக்கும். கரெக்டாக 11, 12, 13, 14 இருந்திருக்கும். கிளியர். இப்போ ஒரு சைடில் நம்ம முடிச்சாச்சு. இப்போ குமார் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் குமார் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ இஃப் குமார் வாஸ் 3 பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் கமல்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். கமலுடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து 3வது பிளேஸில் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ரைட் ஹேண்டில் இருந்திருக்காரு. அப்போ இங்கே இருந்திருக்காரு 1, 2, 3. ரைட்டுங்களா? கிளியர் ஆச்சுங்களா? அப்போ அவருக்கு இங்கே என்னவா இருந்திருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து போகும்போது என்னவா இருந்திருக்கும், இது 15, 16, 17. கமல்ஸ்னுடைய பொசிஷன் என்ன, 17. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் குமார் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ இஃப் குமார் வாஸ் 3 பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் கமல்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். நமக்கு வந்து இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட்டில் இருந்து குமாரனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, ரைட்டில் இருந்து நம்ம எப்படி பார்க்கணும், இங்கே ஏற்கனவே 40 பேர், ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு, 40 பேர். அப்போ 17வது இடத்துல இங்கே இருக்காருன்னா, இது போக இங்கே எத்தனை பேர் இருக்கான், 23 பேர் இருக்கான். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ரைட்லேருந்து பார்க்கும்போது இவரோட பிளேஸ் என்ன அப்படின்னா 24, அதாவது 23 பேர் இங்கிட்டு இருக்கான் இல்லைங்களா? ஸோ இவருடைய பிளேஸ் என்னது, அந்த 1 சேர்க்கும்போது அப்போ 24 அப்படிங்கிறது இவருடைய பிளேஸ். நமக்கு ஆப்ஷன் என்ன, பிங்கிறது ஆன்சர். ரைட்டுங்களா? கிளியர். அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாங்களா? ரைட். இதில் பாருங்க, லதா இஸ் 16th from the left hand in a row of girls and Leela is 18th from the right hand. Kala is 11th from Lada towards right and 3rd from Leela towards the right hand. How many girls are there in a row அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 பேர் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஒரு ரோ முதல்ல போட்டுக்கோங்க. 3 பேர் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, முதல்ல லதான்னு கொடுத்துருக்காங்க, 2வது லீலான்னு கொடுத்துருக்காங்க, 3வது கலான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் லதா வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருந்து 16வது பிளேஸ், அதாவது 16 லதா. ரைட்டுங்களா? லெஃப்ட் ஹேண்டில் இருந்து. ரைட். ரைட் ஹேண்டில் இருந்து யார் இருக்காங்களா, லீலா. லீலா இப்போ லீலா வந்து ரைட் ஹேண்டில் இருந்து எங்கே இருக்காங்க, 18th பிளேஸில் இருக்காங்க. கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் 2 பேருக்கும் காமனாக ஒரு கதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா, கலா இஸ் 11th ஃப்ரம் லதா டுவார்ட்ஸ் ரைட். ரைட்டுங்களா? டுவார்ட்ஸ் ரைட்டில் 11th ஃப்ரம் லதாவில் இருந்து. அப்போ 16ல் இருந்து லெஃப்ட் அந்த ரைட்டில் போகிறோம் இல்லையா, 16 + 11 போட்டால் என்ன வரும், 27வது பிளேஸ். யார், கலா. கலா வந்து என்னது, 27வது பிளேஸ். எங்கேருந்து, லதாவில் இருந்து 11 இடம் தள்ளி ரைட்டில். அப்படின்னா 27. ரைட். ஆனால் அதே நேரத்தில் இந்த லீலா இருக்காங்க இல்லையா, லீலாவில் இருந்து கரெக்டாக 3வது இடம் வந்து யார் இருக்காங்களாம், இந்த கலா ரைட்டில் இருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருக்கும் இடையில எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது, 3. புரியுதுங்களா? 3வது நபர், அதாவது ரைட் ஹேண்டில் இருந்து தான் இவங்ககிட்ட இருந்தும், லீலாவில் இருந்து ரைட் ஹேண்டில் கலா 3வது. அப்போ காமனான ஆள் யார் தான், கலா. இப்போ டோட்டல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்கள இருந்து இவங்க 3வது அப்படின்னா கலாவுடைய பொசிஷன் ரைட்டில் இருந்து எவ்வளவு, 15, லெஃப்டில் இருந்து 27. ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு முன்னாடி லெஃப்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 26 பேர் இருக்காங்க. இந்த கலாவுக்கு ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 14 பேர் இருக்காங்க. கலா 1. ரைட்டுங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் ரோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 26 + 1 கலா ப்ளஸ் ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 14. ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன வரும், 41ன்னு வரும். நமக்கு ஆன்சரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, இ ஆப்ஷன். கரெக்டுங்களா? புரிஞ்சுதா? இவ்வளோதாங்க. ஸோ அந்த செம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, Ganesh is 15th from front end in a column of boys. There were thrice as many behind him as there were in front. How many boys are there in between Ganesh and the 7th boy from the end of the column அப்படின்னு இருக்கு. ரைட், அதாவது காலம்னா சொல்லியிருக்கேன், இப்படி செங்குத்தாக போட்டுக்கணும். இதுதான் காலம். இதில் கணேஷ் இங்கே இருக்கார் வச்சுக்கோங்களேன். கணேஷ் எத்தனாவது ஆளாக இருக்கார்? 15வது ஆளாக இருக்கார். இவருக்கு முன்னாடி அப்போ எத்தனை பேர் இருக்கான்? 14 பேர் இருக்கான். ஆனால் பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லியிருக்கு? முன்னாடி எத்தனை பேர் இருக்கானோ அவனை மாதிரி 3 மடங்கு அதிகமாக இருக்கான். அப்போ 14க்கு 3 மடங்குன்னா எவ்வளோ வரும்? 42 பேர் பின்னாடி இருக்கான். ரைட்டுங்களா? கணேஷ்க்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்? 42 பேர் இருக்கான். அப்போ மொத்தத்தில் எத்தனை பேர் இருக்கான்? 15 கணேஷ் சேர்த்து, பின்னாடி 42, ஆக மொத்தம் 57. ரைட்டா? இப்போ கடைசி ஆளில் இருந்து கீழே இருந்து 7வது ஆள், அதாவது 51வது ஆள். ரைட்டுங்களா? இப்போ இந்த 51வது ஆளுக்கும் கணேசனுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு கேட்காங்க. புரியுதுங்களா? இந்த கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். கணேசனுக்கும் 51வது ஆளுக்கும் நடுவில். அப்போ இவரும் வரக்கூடாது, இவரும் வரக்கூடாது. அப்படி வரணும்னா என்ன பண்ணணும்? 51 மைனஸ் 15 எவ்வளோ வரும்? 36. புரியுதுங்களா? எவ்வளோ வரும்? 36 அப்படின்னு வரும்போது இப்போ கணேஷ் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் -1 போட்டு ஆன்சர் என்ன வரணும்? 35 அப்படின்னு வரணும். ஆனால் அதே கொஸ்டினை கணேசனும் இதில் எத்தனை பேர், இந்த 7வது ஆளுக்கும் கணேசனும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2ஐயும் சேர்த்து எழுதணும், +1 போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட இன்பிட்வீன்னு கேட்டதுனால -1 போட்டிருக்கேன். 51லேருந்து 15 கழிச்சு 36 வந்திருக்கு, அதனால -1 போட்டிருக்கேன். ஏன்னா கணேஷ் இன்க்ளூட் பண்ணனால 35 அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு இதில் குழப்பம். இதை மட்டும் குழப்பாமல் நீங்கள் பார்த்து விடணும். புரியுதுங்களா? ரைட். ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். புரியுதா? ஸோ இது எல்லாமே நம்பர் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் கொஸ்டினை கரெக்டாக நல்லா புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் போட்டு நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா வேகமாகவும் எழுத முடியும், அதே நேரத்தில் கரெக்டான ஆன்சரும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில மாடலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.